ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பெஷலான ஒரு வீடியோ தாங்க. அனந்தியா ரெசார்ட்டை பற்றி உள்ள வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு 1 டே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் அனந்தியா ரெசார்ட்டை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு இருக்கும்போதே லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குதாங்க அனந்தியா ரெசார்ட்டுடைய வியூ, ஆக்சுவலி பேக் சைட் வியூ. ஓகேங்களா, இந்த லேக்கை வச்சு தான் பார்த்திங்கன்னா அனந்தியா ரெசார்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க. செம சூப்பராக சீனிக்காக இருந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மார்னிங் நேரத்தில் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் செம சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஈவினிங் டைமில் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து செம சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் நடத்துகிறாங்கங்க. ரீசெண்டாக நான் பார்த்தது என்ன பார்த்திங்கன்னா, அனிதா குப்புசாமி அவங்களோட பொண்ணோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் வந்து நடந்தது இங்கே. செம சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி சென்னையிலேருந்து வந்து இங்கே வந்து அவங்க ஃபோட்டோஷூட் எடுத்திருந்தாங்க. ஃபுல்லாக வீடியோ எல்லாமே அவங்களோட வீடியோ நான் பார்த்தேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான். வாங்க இப்போ நம்ம டீட்டெயில்டாக உள்ளே போகலாங்க. இந்த ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோங்க. ஒன்று எங்களுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஃபேமிலிக்கு புக் பண்ணியிருந்தோம். ரெசார்ட்டுடைய தான் வந்து வெளி வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த சைடில் நீங்கள் பார்த்துட்ருக்க ரெசார்ட் வந்து லேக்கை ஒட்டினா மாதிரி இருந்தது. பட் எங்களுக்கு கிடைக்கல, அது ஃபுல்லாகிடுச்சு ஆக்சுவலி. இது வந்து பார்த்திங்கன்னா லேக்குக்கு ஒரு சைடுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. இது ரெசார்ட்டுக்குள்ளே, அதாவது ரூமுக்குள்ளே உள்ள வியூ பாருங்கள். ஒரு கட்டில் வந்து பெரிய காட்டுங்க, அது 3 பேர் தாராளமாக படுத்துக்கலாம். ஆக்சுவலி சூப்பராக அந்த ரூம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக நீட்டாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது, சூப்பராக இருந்தது. ஸோ அந்த சைடில் பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் நம்ம ரெசார்ட்டில் வந்து ரூமு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது இருந்தது. ஸோ ராஜாக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த வுட்டன் ஸ்டைல்லே பார்த்திங்கன்னா நிறைய வுட் ஒர்க் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அந்த லைட்டிங்ஸு அதெல்லாமே வந்து செம கிராண்ட் லுக் கொடுத்தது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி இந்த சிப்ஸு அது இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கெட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மினி ஃப்ரிட்ஜ் அது எல்லாத்துலேயுமே வச்சுருப்பாங்க ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாஷ் பேசின் கபோர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நிறைய டவல்ஸ் ரேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. லாண்ட்ரி பேக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வுட்டன் கார்விங்லேயே அவங்க வந்து பண்ணி வச்சுருந்தாங்கங்க. அது பார்க்கவே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த சைடில் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாத்ரூம், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேசின் இது கொடுத்துருந்தாங்க. பாத்ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருந்தாங்கங்க. உள்ளே ஒரு பாத்ரூம் இருந்தது, வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஷவருக்கு இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. அது அட்டகாசமாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுதான் பாத்ரூமுடைய ஃபுல் வியூங்க. இதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பாத் டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன். இது மேலே வந்து சும்மா ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தெரியும், பார்த்திங்களா, அது நல்லா இருந்தது. ஆக்சுவலி என் தங்கச்சி பையன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பாத் டப் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஷவர் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. ஒரு ஃபேமிலி தங்குறதுக்கு நார்மலாக அந்த ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருந்ததுங்க. நாங்கள் 4 பேர் அந்த ரூமில் படுத்திருந்தோம். ஆக்சுவலி நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருந்தது. ஒரு ஆளுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் கணக்கு. 3 பேர் ஒரு ரூமில் படுத்துக்கலாம். ஒரு பெட் எக்ஸ்ட்ரா வாங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரூமோட ஓவரால் வியூ ஆக்சுவலி. ஸோ இந்த சைடில் தான் பார்த்திங்கன்னா என் தங்கச்சியோட ரூம் இருந்தது. இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதுதான் பக்கத்துலேயே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து மார்னிங் ப்ரீஸ் ப்ளஸ் வந்து அந்த பேர்ட்ஸோட சவுண்டோடு வந்து செம சூப்பராக சீனிக்காக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க.
பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸ்விம்மிங் பூல்ல சான்ஸே இல்ல. இது நாங்க வந்து மத்தியானத்து நேரத்தில தான் வந்து செக் இன் பண்ணுனோம். அரவுண்ட் ஒரு 2:30 இதெல்லாம் வந்து நாங்க செக்கிங் பண்ணோம் ஆக்சுவலி. ஒன் டே அந்த நைட் ஃபுல்லா அன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு, அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி. சாப்பிட்டுட்டு நாங்க உடனே கிளம்பிட்டோம். இந்த அனந்தியா ரெசார்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு காலியல் வில்லேஜ் சித்தார் லேக் பக்கத்தில் இருக்குதுங்க. இதில் அனஞ்சோலை ஓகேங்களா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் ஓகேங்களா. ஸோ அது பார்க்கறது வந்து கேரளா மாதிரி இருக்கும், பட் இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. கன்னியாகுமரியிலே பார்த்தீங்கன்னா அன்னை ரெசார்ட்டுன்னு ஒரு ரெசார்ட் இருக்குங்க. அதுவும் பயங்கர ஃபேமஸ் ஆக்சுவலி. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சினி ஆக்டர்ஸில் எல்லாருமே அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. அன்னை ரெசார்ட் ஓகே. இது வந்து அனந்தியா ரெசார்ட் வந்து டுவர்ட்ஸ் வந்து ட்ரிவாண்ட்ரம் ரூட்டில் இருக்குது ஓகேங்களா. ஸோ சொன்ன மாதிரி நான் வெளியிலே லன்ச் முடிச்சுட்டு செக்கிங் பண்ணுறதுக்கே 1 ஹவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க ஸ்விம்மிங் பூலில் பார்த்தோன்னே ஒரே ஆட்டம் தான். ஸோ அவங்க ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஸ்விம்மிங் பூல்லே இருந்திருக்காங்கங்க. அன்றைக்கி ஈவினிங் அரௌண்ட் ஒரு 5:30 வரைக்கும் 6 வரைக்கும் வந்து ஸ்விம்மிங் பூலில் தான் இருந்திருக்காங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க பசங்க. ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா, இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அது அரௌண்ட் 7:00 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மார்னிங் திருப்பி வந்து 6:30க்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கேட்டு அடுத்த சைடில் தான் லேக் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த கேட்டை திறந்து நம்ம உள்ளே போய் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதில் ஒரு பவுண்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பவுண்ட்ரிக்கு மேலே நம்ம போகக்கூடாது. ஸோ அதில் ஒரு ஜூலா மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூலாலேருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன ஒரு சேர்ஸ் எல்லாம் போட்டு சும்மா காஃபி டீக்கு வந்து உட்காந்து குடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா இந்த கேட்டு, இதுதான் அந்த சின்ன கேட்டு. இதை தாண்டி போய் நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் சேஃப்டியெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து சேஃப்டியாக நம்ம பசங்களை பார்த்துக்கணும். அவங்க வந்து இந்த கேட்டுக்குள்ளே வந்து போயிடாமல் நம்ம பார்த்துக்கணுங்க. ஏன்னா இந்த லேக் வந்து ரொம்ப ஆழம் ஜாஸ்தி. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இது கொஞ்சம் நம்ம தண்ணிக்குள்ளே போய் தான் அந்த ஜூலால் நம்ம உட்காந்து நம்ம ஆட முடியும். ஸோ செம்ம வியூவு சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இந்த மவுண்டெயினு பக்கத்தில் லேக்கு ட்ரீஸ் எல்லாமே வந்து செம்ம சீனிக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரெசார்ட்டோட ப்ரைஸ் என்ன பார்த்திங்கன்னா 1 டேக்கு ஒரு ஃபேமிலிக்கு, அதாவது சின்ன குழந்தைங்க 2 சின்ன குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ஒரு ரூமில் நம்ம அக்காமடேட் பண்ணிக்கலாம். 1 டேக்கு 1 ஃபேமிலிக்கு அரவுண்ட் 12,000 ஆச்சுங்க. ஜிஎஸ்டியோட டேக்ஸோடு சேர்த்து சொல்கிறேன். ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். 10,000லேயும் இருக்குது, அதோட ஹையாகவும் ரூம் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் சொல்கிறது ஒரு ஃபேமிலிக்கு நான் சொல்கிறேன். ப்ளஸ் என் பையன்லாம் வளர்ந்துட்டான் இல்லைங்களா. ஸோ அவனுக்கு ஒரு பெட்டு மட்டும் நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கினோம் அந்த ரூம்லேயே போட்டுக்கலான்னு. எங்களுக்கு கொடுத்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ரூமுங்க. ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஓகேங்களா. எங்கள் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆக்சுவலி. திருட்டுத்தனம்லாம் இல்லை, ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்தது. பட் ரொம்ப சேஃப்டி தாங்க. இதுதான் வந்து சும்மா ஓவர்லுக் மாதிரி நான் எடுத்திருக்கேன். அன்னைக்கு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியிலே வாங்கி சாப்பிட்டுட்டோம் ஆக்சுவலி. ரெசார்ட்டுக்குள்ளே தான் இருந்தோம். பட் ஆனால் இவங்க என் ஹஸ்பண்ட் என் பிரதர் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கேயே வச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பட் இந்த திண்டெல்லாம் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வெளியில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு ரிலாக்ஸிங்காக இருந்தது அந்த ட்ரிப் எங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு அரவுண்ட் ஒரு 8:00 இருக்கும். சும்மா நான் வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த ரெசார்ட்டில் வந்து ஒரு 20 ரூம்ஸ் வந்து இருக்குதுங்க. அவ்வளோதான் இருக்குது. இந்த வீடு மாதிரி இருக்குல்ல, சின்ன சின்ன காட்டேஜஸ் மாதிரி. ஸோ அது வந்து 20 ரூம்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லை, பட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. சின்னதாக வந்து ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் ரேபிட்ஸு, டக்கு, சின்ன அந்த அனிமல்ஸ் மாதிரி, ஃபார்ம் அனிமல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பசங்களுக்கு என்கேஜ் பண்ணுறதுக்காக.
ரிசார்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி நம்ம 2, 3 ஃபேமிலிஸோட நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணா இன்னுமே நல்லாயிருக்கும். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கங்க. அதே மாரி தான் அன்னைக்கு என் தங்கச்சி பசங்களும் சரி, என் பசங்களும் சரி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது ஆக்சுவலி. மார்னிங் வியூ வந்துட்டு காலையில ஒரு 7:30, 8க்குலாம் வந்து அந்த வியூ லேக் வியூ வந்து பார்க்க போயிருந்தாங்க. அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ நெறைய ஃபோட்டோஸ், கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. நான் பேசுறத விட நீங்க சுத்தி ஒரு கிளான்ஸ் பாருங்க. உங்களுக்கே தெரியும். எவ்ளோ கிரீனரியா இருக்குன்னு சொல்லிட்டு. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ, அதுக்கு அவங்க வந்து இந்த நெட்டு, பேட்டு, பால் எல்லாமே அவங்க வச்சிருந்தாங்கங்க. இப்ப இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, இது நெறைய வந்து யூடியூப் சேனல்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி அனிதா குப்புசாமி அவங்களும் இந்த மாரி இடத்துல தான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட். காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்க போயிட்டுருக்கோங்க. ஸோ, ஓவரால் இந்த வீடியோ நீங்க நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா வந்து உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. அனந்தியா ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் த வே டூ ட்ரிவாண்ட்ரம் சைட்ல தாங்க இருக்கு. நீங்க ஒரு நாள் அனந்தியா ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிட்டு கூட, அடுத்த நாள் வந்து நீங்க நெறைய ஏரியா நீங்க கவர் பண்ணலாம். பக்கத்துல தொட்டிப்பாலம், திருப்பரப்பு ஃபால்ஸ்லாம் இருக்கு. கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பி சந்திக்கலாங்க. டில் தென் டேக் கேர். பாய் பாய்.